நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது மேச ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சூரிய பகவானின் நகர்வை வச்சுதான் நம்ம தமிழ் மாத பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்க ராசிக்கு 5 கூடிய சூரியன் 12ஆம் இடத்துல போய் சனி பகவானோட சேர்ந்து அமர்றாரு. உங்க ராசி அதிபன் சொல்லக்கூடிய செவ்வாயும் கூட சேர்ந்து அமர போறாரு. அப்படிங்கிறப்ப என்ன பலனை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூர்வீகத்துல ரொம்ப நாளா ஒரு சொத்து விற்கணும், அது ரொம்ப இழுபறியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் அதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அல்லது பூர்வீகத்துல ஒரு வேலை செய்யணும், அதாவது உங்க வீட்டை பராமரிக்கணும், பழைய வீடை இடிச்சு நீங்க மேல மாடி கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் அதெல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறப்ப, அதாவது விரயச்சனி நடக்கிறது அப்படிங்கிறப்ப இது குருவோட வீட்டில் இருக்கிறதுனால நீங்க பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடத்துல சுப விரயமா செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல உங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமணம் இது சார்ந்த விஷயங்களை நீங்க விரயம் செய்யறதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் 2 7 கூடியவராகி உங்க ராசியிலே அமராது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கையிருப்பு காசு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல நீங்க வரவுக்கு மேல செலவு அப்படிங்கிறத செய்யறத கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்கு மாற்று மதத்தினரோட பழக்க வழக்கங்கள், நட்பு வட்டாரங்கள் பெருகும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே கைகூடும். அதாவது பத்திரம், டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். தாய்மாமன் வழியில உங்களுக்கு ஒரு உறவு மேம்படும். உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களும், அவங்களோட வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருப்பீங்க அப்படிங்கிறது தான். அதே போல இளைய சகோதரன் மூலயமா உங்களுக்கு ஒரு நட்பு, அதாவது இதுவரை இளைய சகோதரன் மூலயமா ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த காலகட்டம் அதெல்லாமே தீர்வுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, அதுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே ஒரு தடையாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் அதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். படிக்கும் மாணவ மாணவியர்கள் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்த்த மார்க்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நீங்கள் இன்னும் படிப்பில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது உங்களுடைய எதிர்பார்த்த மார்க் கிடைக்கிறதுக்கு நல்ல வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப ஊர் எல்லை காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இது போல ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.